வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம் ஃபார் yet another வீடியோ மக்களே. அட்டாக் வின்ஸ் யூ கேம்ஸ், அட்டாக் ஸ்கோர்ஸ் கோல்ஸ், பட் pressing வின்ஸ் யூ டைட்டில்ஸ் அப்படிங்கிற கருத்தோட இந்த ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ வீடியோவை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். பார்சலோனா பீட் ரியல் ஓவியடோ 3-0. டேனி ஆல்மோ, ரஃபீனியா அண்ட் லமீன் யமாலுக்கு ஒரு கோல், 3 செகண்ட் ஆஃப் கோல்ஸ் அண்ட் 3-0 நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸ்கோர் லைன் ஃபுல் கேமோட ஸ்டோரி சொல்லுதா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கேமில் இந்த ரிவ்யூவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் பிஃபோர் வி ஜம்ப் இன் டு த கேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் இந்த லைவ் வாட்சலாம்க்கு வந்ததுக்கும் சரி, நம்ம வீடியோஸ்க்கு ஆஃப்லேட் நீங்கள் காமிக்கிற சப்போர்ட்டும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கருத்து சொல்கிறதும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஹியூஜ் தேங்க்யூ. அண்ட் இதே சப்போர்ட் நீங்கள் கண்டினியூடாக கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம பூக்கி ஸ்ரீராம். வெல்கம் ஸ்ரீராம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் 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 மக்களே, சூப்பரா இருக்கேன். ராகவ் சொன்ன மாதிரி அதே நோட்டில் தான் நானும் ஸ்டார்ட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் அண்ட் கமெண்ட் சொல்லியாகவும் இருக்கட்டும், லைக் சொல்லியாகவும் இருக்கட்டும், ஆஃப்லேட் சப்ஸ்கிரைபர் சொல்லியாகவும் இருக்கட்டும். நீங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். பார்சலோனா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம மற்ற ஃபேன்ஸ், அதாவது தமிழ் ஃபுட்பால் கம்யூனிட்டியில பார்க்குற மற்ற ஃபுட்பால் ஃபேன்ஸாக இருக்கட்டும், லிவர்பூல் சப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், மேன்யூ சப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், ரியல் மேட்ரிட் சப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறது ரொம்ப 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 தேங்க்ஸ். ராகவ் சொன்ன மாதிரி வாட்சலாங்க்கு கிட்டத்தட்ட 3:30 மணி 4 மணி வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு எல்லாருக்குமே நீங்க இருந்து, ஏன்னா நாங்க மட்டும் தனியா பண்ணாதுல பாயிண்டே இல்லை. நீங்க உங்களோட கமெண்ட்டை போட்டதான் அந்த வாட்சலாங்கே ஒரு இது. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறது, நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருப்போம். பட் நீங்க வர்றதுனால தான் ஸ்பெஷல் ஆகுது. ஏன்னா உங்களோட கமெண்ட் பார்த்து தான் நாங்களே பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்றதை வச்சுதான் நாங்களே கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்றதை வச்சுதான் நாங்களே யோசிக்கிறோம், ஆமா இல்ல இப்படி இருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நார்மல் வீடியோக்கும் உங்களோட கமெண்ட் வைங்க. எங்க நீங்க உங்களோட இடத்துக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும், உங்களுக்கு வேற பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது அப்படின்னா எல்லாத்துக்குமே டூ கமெண்ட், டூ கிவ் யுவர் தாட்ஸ். அண்ட் அப்படியே 950 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். இன்னொரு 50 பிளேயர் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சந்தோஷமா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டு டைட்டில்லாம் அடிக்கலாம் வரிசையா நம்ம. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க மட்டும்தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் அண்ட் கீப் ஷோயிங் சப்போர்ட். அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே ரிவ்யூக்குள்ள போகலாம். ராகவ் சொன்ன மாதிரி 3-0 ஜெயிச்சிருக்கோம். பிஃபோர் ஒரு மிட் வீக்ல ஒரு ஒரு குரூஷியல் பிக்சர் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு மச் நீடட் டிஃபீட். அதே மாதிரி மச் நீடட் விக்டரி. ஐயோ மச் நீடட் விக்டரி. ஏன்னா ரியல் மெட்ரிட் நம்ம வாட்ச்லாங்ல பண்ணிட்டு இருக்கும் போது ஜெயிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட் நமக்கு அஹெடா போயிட்டாங்க. அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு நம்ம மஸ்ட் வின் கேம்ல நம்ம ஹோம்ல ஜெயிச்சோம். ஜெயிச்சது நான் டீட்டெயிலா பேசுவோம். பட் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் அப்படின்னா நீ என்ன சொல்லுவ லைனப்ல இருந்து? லைனப் ஒரு சர்ப்ரைசிங் லைனப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போன வீடியோலே பேசியிருந்தோம் தட் நம்ம ஃபுல் பேக்ஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, ரொட்டேஷன் தேவை, ரொம்ப டயர்டு அவுட் ஆஃப் ஃபார்மாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு. அண்ட் கரெக்டாக இந்த கேமில் ஃப்ளிக் 2 ஃபுல் பேக்கையும் ரொட்டேட் பண்ணிட்டாரு. கூண்டேக்கு பதிலாக எரிக் ரைட் பேக் ஆடினா அண்ட் பால்டேக்கு பதிலாக கான்சலோ ஆடினா. ஆப்வியஸ்லி கான்சலோ 60 மினிட்ஸ் தான் ஆடினான், பட் ஸ்டார்ட்லேருந்து கொஞ்சம் ரஸ்டியாவும் இருந்தான். ஆமா 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 ஆமா. பட் என்ன சொல்றது, நிக்கிறதுக்காவது அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அதனால ஸோ அது நான் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டேன். அண்ட் ஜெராட் மார்டின் அண்ட் குபார்சி பேக் இன் டு த ஸ்டார்டிங் லைன் அப். மிட்ஃபீல்டும் நான் சர்ப்ரைஸ்டா இருந்தேன் தட் நம்ம வீடியோவில் பேசும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி டியாங், ஆல்மோ அண்ட் ஃபர்மீன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம். பட் ஃப்ளிக் கசாடோக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாரு இந்த கேமில். அண்ட் அட்டாக் ஆஃப்கோர்ஸ் நம்ம யூஷுவல் ரஃபீனியா, லெவன்டோஸ்கி, லமீன் யமால். ஸோ லைனப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, லைனப்னால ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி தோணுதா? எனக்கு காம்பினேஷன் ஆஃப் போத்ன்னு சொல்லுவேன். போத்ல எதுனா ஒண்ணு இந்த மிட்ஃபீல்டுனால, அண்ட் இன்னொன்னு என்னது அப்படின்னா நம்ம ஜனவரில இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் கேம் நம்ம ஹோம் கேம் ஆடுறோம். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் நம்ம அவே போய் கோப்பா டெல் ரே ஆடினோம். அதுக்கப்புறம் சவுதி போய் சூப்பர் கோப்பா ஆடினோம்.
அதுக்கப்புறம் திருப்பி அவே ஃபிக்சர் ஆடணும் லாலிகால, அதுக்கப்புறம் திருப்பி அவே ஃபிக்சர் பெராக்ல போய் ஆடி இருக்கோம். இப்பதான் நம்ம ஃபர்ஸ்டே ஆடுறோம். ஸோ வந்து இந்த 20 நாள் 25 நாள் வந்து ஃபுல் டிராவல் தான் நம்ம டீமுக்கு. ஸோ வந்து இந்த ஃபெட்டிக் வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஃபெட்டிக் எக்ஸ்பெக்டட். ஸோ வந்து ரஷ்டியா தெரிஞ்சோம் நம்ம. இப்ப நம்ம வந்து பெராக்ல போய் ஆடும்போதும் நம்ம வந்து லாஸ்ட் மேட்ச் ஸ்லாவியாவோட இப்படிதான் ஆடணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இன்டென்ட் கம்மியா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து பிக்கப் பண்ணோம். அதே மாதிரி தான் இதுவும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் சூனர் ரேதர் தென் லேட்டர் வி ஹாவ் டு சேஞ்ச் திஸ். இந்த மாதிரி ஸ்லோ ஸ்டார்ட் பண்றதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. விச் இஸ் கோ அலைன் ஆகுது எதோடனா நம்ம லைனை போட. ஏன்னா மிட்ஃபீல்டு வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த மாதிரி 2 பேருமே வந்து கண்ட்ரோலரா இருக்காங்க. அதுவும் இல்லாம கசாடோ வந்து பிசிக்கலியும் வந்து இஸ் நாட் அ வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. அதே மாதிரி அவன் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்த கசாடோ இந்த சீசன் நம்ம பார்க்கவே இல்லை. அது வந்து என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அவன் வந்து கொஞ்சம் வந்து அவனோட பாசஸா இருக்கட்டும், கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் கம்மியா தான் இருக்கு போன சீசனோட. அது வந்து ரொம்பவே ரிஃப்ளெக்ட் ஆகுது பிச்சில். அதே மாதிரி இதனால வந்து பிராங்கி பொதுவாகவே ஒரு காஷியஸான ஒரு 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 மிட்ஃபீல்டரு, ஒரு கண்ட்ரோல்டான மிட்ஃபீல்டரு. இந்த மாதிரி ஒரு ஆளு ஹூ இஸ் ரிலையன்ட் டு டூயிங் மிஸ்டேக்ஸ் கசாடோ மாதிரியான ஒரு பிளேயர் இந்த சீசன்ல போடும்போது அந்த பிராங்கியோட காஷியஸ்னஸ் வந்து இன்னும் அதிகமாகுது. ஐயோ நம்ம இன்னும் பால் லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் காஷியஸா ஆடுறான். அதனால நம்மளோட ப்ரொக்ரெஷனா இருக்கட்டும், நம்மளோட ஒரு அட்டாக் மைண்டா இருக்கட்டும், அது எல்லாமே டிக்ரீஸ் ஆகுது. என்னதான் டிராவலு அது இப்படின்னு சொன்னா கூட இதுவும் ஒரு ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆன் த கேம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஏன்னா வந்து இப்ப எரிக் காசியாவை நம்ம ரைட் பேக்ல போட்டு ஆடின காரணத்தினால எரிக் காசியா வந்து கூண்டே ஒரு 50% தான் போய் அண்டர்லாப் பண்ணுவான், ஓவர்லாப் பண்ணுவான். எரிக் காசியா அது கூட பண்ணல. எரிக் காசியா பின்னாடியே தான் இருந்தான். ஒரு லமீன் மட்டும் அங்க சிங்கிள் ஆடிட்டு இருந்தான். அதே மாதிரி வந்து என்னதான் வந்து நம்ம வந்து இப்போ பால்டே வந்து அந்த பக்கம் கேரி பண்றான் ஆனா அவுட்புட் இல்ல அப்படின்னு சொல்றோமோ, இந்த கேம்ல இந்த கேரி நம்ம ரொம்ப மிஸ் பண்ணோம். அதான் உண்மை. பால்டே வர வரைக்கும் கேன்சலோ வந்து என்னதான் இப்படி இப்படி ட்ரை பண்ணா கூட கேன்சலோ கிட்டேயே பால் அதிகமா போல. பால்டே இருக்கும்போது பால்டே கிட்ட மட்டும்தான் பால் போகும். பால்டே அந்த பக்கம் பால் வச்சுப்பான், எதுவுமே கிரியேட் பண்ண மாட்டான், திருப்பி பண்ணிட்டு பால் வந்துடும். இப்போ வந்து அந்த கேன்சலோ சைடு நம்ம யூஸ் பண்ண மாட்டோன்றோம் அந்த பால்டே இல்லாத ஒரு வேகன்சி. ஏன்னா வந்து அவ்வளவு ட்ரஸ்ட் இல்ல, பால் லூஸ் பண்ணிட்டோம்னு பயமா இருக்கு. ஸோ அதை நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதை நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இந்த மாதிரியான சில ரீசன்ஸ்னால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நமக்கு சரியா போகல அப்படிங்கறது வந்து நான் நினைக்கிறேன். நீ இதை ஒத்துக்கிறியா இல்ல உன்னோட கருத்து வேற ஏதாவது இருக்கா? நான் அக்ரி பண்ணுறேன். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ட்ரூ தான். தட் கசாடோ ரீசனிங்காக இருக்கட்டும், கான்சலோவாக இருக்கட்டும், எரிக்காக இருக்கட்டும், எல்லா ரீசனும் நான் ஒத்துக்கிறேன். பட் நான் இன்னொரு கொஸ்டின் என்ன என் மைண்டில் வருது அப்படின்னா, இது வந்து ஒரு கேமில் நடக்கிற விஷயம் இல்லை. இதை வந்து நம்ம கேம் ஆஃப்டர் கேம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேபி ஃப்ளிக் வந்து ரியலைஸ் பண்ணுறாரா தட் இந்த சிஸ்டம் வந்து 90 மினிட்ஸ் ஆடுறதுக்கு சஸ்டைனபிள் இல்லை, இன்ஜுரிஸ் வருது, பிளேயர்ஸ் டயர்ட் ஆகுறாங்க, ட்ரெயின் ஆகுது, நம்ம கிட்ட அந்த ஸ்குவாட் டெப்த் இல்லை அப்படிங்கிறதுனால மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம கொஞ்சம் இன்டென்சிட்டி கம்மியாக போயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இன்டென்சிட்டி அப் பண்ணி ஆடுறோமா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா ஒரு கேம்ல நடந்தா சரி, 2 கேம்ல நடந்தா சரி, 3 கேம்ல நடந்தா சரி, நம்ம பேசுற எல்லா கேம்லயும் வந்து நம்ம இதை சொல்றோம். கேம் வந்து 2 ஹாஃபா பிரிச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கறது வந்து நம்ம எல்லா கேம்லயும் சொல்றோம். அதனால எனக்கு இந்த மேட்ச் பார்த்துட்டு எனக்கு அதான் தோணுச்சு, ஓ மேபி இது ஒரு நம்ம மைண்ட் செட்டே வந்து சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் 100% இன்டென்சிட்டினா ஒரு 80ல ஆடுவோம், கோல் போச்சுன்னா ஓகே, கோல் ஸ்கோர் பண்ணோம்னா ஓகே, பட் இன்கேஸ் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து 110%ல அப்படியே ப்ரெஸ் அப்பு, அட்டாக்கிங் வைஸ் அப் பண்ணி அப்படியே அவுட் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியால போறாராங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. இந்த ஒரு தாட் ப்ராசஸ் வருது அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் குட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து யூ கேனாட் கோ இன் டு த கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் கொஞ்சம் ஸ்லோவா அடிச்சு செகண்ட் ஹாஃப்ல நான் விளையாடிக்கிறேன் அப்படின்னு வந்து ஃபுட்பால்ல விளையாட முடியாது. ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்கும்னு நீங்க அந்த மாதிரி கேம்பிள் எடுத்து ஒரு ஒரு பார்சலோனா மாதிரி ஒரு டீம் வந்து போகாது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ ரியலி வாண்ட் மீ டு பி ரைட் ஹியர். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நம்ம போறோம் அப்படின்னா நம்ம ஃபிளிக் பாலுக்கு அகைன்ஸ்டா போறோம். ஏன்னா வந்து நம்மளோட நம்மளை பார்த்து இப்ப 2 டீம் இப்ப நம்மளை பார்த்து பயப்படுறாங்க பார்சலோனா பார்த்து அப்படின்னா அது வந்து ஆன்சி ஃபிளிக் அந்த எஃபெக்ட்னால மட்டும்தான். அந்த ஒரு அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்கடா, இவங்க 3 கோல் வாங்குவாங்க ஆனா 4 கோல் அடிப்பாங்கடா, அந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்கிறனாலதான் வந்து நம்மளை பார்த்து அந்த பயம் இருக்கு. அந்த பயம் வந்து இந்த மாதிரி நம்ம
கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணா கூட ஐ திங்க் வி வில் ஃபால் பேக். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி ரியல் ஓவியோட வந்து நோ டிஸ்ரெஸ்பெக்ட், பட் ரொம்ப கீழே இருக்கிற டீம். ஸோ அதனால நம்ம இப்படி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணோமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் அந்த தாட் ப்ராசஸ் வருது. பட் யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்றோம், எதுவுமே முடியல. கிரெடிட் டு ஓவியோடோ. அவங்க வந்து அவங்களோட காம்பாக்டா இருந்தாங்க, எதுவுமே எரர் பண்ணல, எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஒரு 40 மினிட்டுக்கு மேல ஒரு 6-7 மினிட்ஸ் நல்லா அட்டாக் பண்ணோம், ஒரு ஒரு இன்டென்சிட்டி காமிச்சோம். பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு எதுவுமே பார்க்கல. அப்படி இருக்கும்போது தான் செகண்ட் ஹாஃப் வருது, ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்குது. கூண்டே உள்ள வரான், ஜெரார்ட் மார்ட்டின் வெளியே போறான். செகண்ட் ஹாஃப் பத்தி நீ பேசு, ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். ஓகே. கூண்டே உள்ள வரான், ஜெரார்ட் மார்ட்டின் வெளியே போறான். ஜெரார்ட் மார்ட்டின் ஒரு ஏர்லி எல்லோ. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து கேம் பிக்கப் ஆகுது. ஒரு 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கேமே பிக்கப் ஆகுது. நம்ம வந்து டேனி ஆல்மோ கோல் அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன கருத்து தட் அட்டாக் வின்ஸ் யூ கேம்ஸ், அட்டாக் ஸ்கோர்ஸ் கோல்ஸ், பட் ப்ரெஸ்ஸிங் வின்ஸ் யூ டைட்டில்ஸ் அப்படிங்கிற பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த ஆக்சுவலி இந்த 2 கோலுமே வந்து அதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் டேனி ஆல்மோ கோல் 56 செகண்ட் மினிட்ல. அது எப்படி வருது அப்படின்னா, லமீனும் நம்ம ரஃபீனியாவும் போய் 2 சென்டர் பேக்கை ப்ரெஸ் பண்றாங்க, கீப்பரை ப்ரெஸ் பண்றாங்க, மிஸ்டேக் நடக்குது பேக்ல இருந்து. ரஃபீனியா பிளேஸ் இட் டு லமீன் பின்னாடி ஒரு ஃபிளிக் பண்றான் டு ஆல்மோ, அண்ட் ஒரு அப்படியே ராக்கெட் ஃபினிஷ் பாட்டம் கார்னர்ல டேனி ஆல்மோ அடிக்கிறான். 1-0 அப்படிங்கிற ஸ்கோர் வருது 50 செகண்ட் மினிட்ல டேனி ஆல்மோ. இம்மீடியட்லி ஒரு 5 மினிட்ஸ்ல ரஃபீனியா வந்து அவங்க ரைட் பேக்கா சென்டர் பேக்கோ ப்ரெஸ் பண்றான். அவன் மிஸ்டேக் பண்றான், சென்டர் பேக் ப்ரெஸ் பண்றான். அவன் மிஸ்டேக் பண்ணி பேக் பாஸ் போடுறான், பிக் பண்றான் பாலை, ரன் போறான், கீப்பர் சார்ஜ் பண்றான், அப்படியே அவன் மேல இருந்து அழகா டிங்க் அடிச்சுட்டு 2-0 அப்படின்னு போறோம். இங்கதான் வந்து நான் சொன்ன மாதிரி அட்டாக் வின்ஸ் யூ கேம்ஸ், அட்டாக் ஸ்கோர்ஸ் கோல்ஸ், பட் pressing wins you titles. And இந்த 2 கோல் வந்து prime example of how we were playing last season and how we should be playing entire 90 minutes. அதனாலதான் வந்து யோசிக்கிறேன் நான், ஏன்டா செகண்ட் ஹாஃப்ல 52nd மினிட் 57th மினிட் இந்த 5 மினிட் ஸ்பேன்ல உங்களால 2 கோல் அடிக்க முடியுது. அப்ப ஏன் நீங்க இதே விஷயத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கேமை முடிச்சிட வேண்டியதானே? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆரம்பிச்சு நல்ல அந்த இன்டென்சிட்டி நீ சொன்ன மாதிரி அது பிளான் பண்ணாங்களா, இல்ல ஹாஃப் டைம்ல போய் ஃபிளிக் ரெண்டு ரிவீட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்ட்டா பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாங்களான்னு தெரியல. பட் அலைன் ஆகுது அந்த இதுல. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. அந்த பிரஸிங்லேயே வந்து இன்டென்ட்லேயே வந்து முரட்டுத்தனமான பிரஸ் ரெண்டுமே. அந்த 2 கோலுமே வந்து காரணம் வந்து நம்ம பிரஸ் பண்ணி அவங்க வந்து பேனிக்ல பால் லூஸ் பண்ணனாலதான் நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து கேன்சலோ வெளியே போனதுக்கு அப்புறம் பால்டே உள்ள வந்ததுக்கு அப்புறம் பயங்கர இம்பாக்ட். அந்த லெஃப்ட் சைட்ல வந்து சூப்பரா நான் பால்டே அந்த பழைய போன சீசன் வரைக்கும் பார்த்த பால்டே மாதிரி இருந்தது. கட்டிங் பண்ணி உள்ள போறதா இருக்கட்டும், அந்த அதான் அவனோட ஸ்ட்ரென்த்தே வந்து உள்ள போறதுதான். அந்த உள்ள போறத நல்லா பண்ணான். அவன் ஓவர்ல அண்டர்லாப் எல்லாம் பண்ணவே இல்லை. அவன் வந்து உள்ள மிட்ஃபீல்ட உடச்சு உள்ள ஓடினது வந்து சூப்பரா பண்ணான். அவன் வந்து 2-3 இடத்துல வந்து கிளியர் சான்ஸ் கிரியேட் பண்ணான். அதே மாதிரி இன்னொரு நோட்டபிளான ஒரு விஷயம் வந்து டேனி ஆல்மோ வந்து ஒரு ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஆடினா கூட எப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம கஷ்டப்பட்டோமோ கொஞ்சம் கீழே வந்து பிராங்கிக்கும் கஷாடோக்கும் கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணான்னு நான் பார்த்தேன் செகண்ட் ஹாஃப்ல வந்து. எஸ்பெஷலி வந்து அந்த கோலுக்கு முன்னாடி இருக்கட்டும், அந்த கோலுக்கு முன்னாடி வந்து பால்டே உள்ள இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் டிஃபென்சிவா டூவல் வின் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான். ஓவியோட பிரஸ் பண்ணி பாலை வாங்க ட்ரை பண்றாங்க, இல்ல 2-3 மிஸ் பாஸ் கஷாடோ போடுறான். கஷாடோ வந்து நிறைய மிஸ் பாஸ் போட்டான் ஆக்சுவலா வந்து. கஷாடோவா இருக்கட்டும், பிராங்கியுமே வந்து 2-3 இடத்துல வந்து மிஸ் பாஸ் போட்டான். அதுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ரஃபீனியா வந்து அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணி பாலை வந்து ரிட்டைன் பண்ணி கொடுத்தான். இன்னும் 2-3 இடத்துல வந்து டேனி ஆல்மோ பண்ணி கொடுத்தான். ஸோ வந்து ஒரு பிளேயர் வந்து மிஸ்டேக் பண்ணாலும் நாங்கள் டீமா வந்து டிஃபெண்ட் பண்ணுவோம், டீமா வந்து டூவல்ல வந்து நான் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து காட்டுது. அது வந்து எனக்கு பார்க்க நல்லா இருந்தது. ஸோ வந்து ஐ வாஸ் ஹாப்பி ஆஃப்டர் சீயிங் தி செகண்ட் ஹாஃப். இப்படி போயிட்டு இருக்கும் போது கடைசியில ஒரு ஸ்பெக்டாகுலர் நடக்குது. அப்சல்யூட் சினிமா தான். அப்சல்யூட் சினிமா.
நம்ம டேனி ஆல்மோ அவுட்டர் ஃபுட்ல ஒரு கிராஸ் போடுறான், ஓவர் ஹிட் ஆன மாதிரி இருந்துச்சு. பார்த்தா என் தலைவன் லமீன் யமால் அங்க இருந்து ஒரு பைசைக்கிள் கிக்கு, சரியான கோல். அண்ட் அவன் கசாடோ கூட போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருந்தான், லமீன் இந்த மாதிரி கோல் வந்து ட்ரைனிங்ல அடிப்பான், நான் வந்து அவன்கிட்ட சொல்லுவேன் ட்ரைனிங்ல, டேய் நீ ட்ரைனிங்ல அடிக்கிறத விட மேட்ச்ல அடிச்சானா போட்டோஸ்லாம் இன்னும் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதை வந்து மேட்ச்ல அடிச்சிட்டான். பட் அவன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ண செலிப்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் உட்கார்ந்துட்டு அந்த இப்படி இந்த நம்பர் 10 ரொனால்டோ காமிச்சிட்டு ரொனால்டோ உட்கார்ந்து செலிப்ரேஷன் ரொனால்டோ செலிப்ரேஷன் பண்ணா பாத்தீங்களா, செத்துட்டேன். பட் சத்தியமா. ஒன் லைக் என்ன அந்த அந்த சொல்றது, கோலை அவனோட தாண்டி அவன் கிரியேட்டிவ் சொல்லு எஃபர்ட்ஸ்க்கு சொல்லு இது சொல்லு. ஒரு அவன் எல்லா கேம்லயும் சான்சஸ் கிரியேட் பண்ற எஃபர்ட்டுக்கு இது ஒரு டிசர்வ்டான கோல்டுன்னு சொல்ல வந்தேன். அந்த கேம் ஆஃப்டர் கேம் அவன் சிங்கிள் ஹேண்டட்லி அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கான ஒரு ரிவார்டா இந்த ஓவர் ஹெட் கிக் வந்து அவனுக்கு அப்சல்யூட்லி டிசர்வ்டு அண்ட் பிரில்லியன்ட் கோல். ஆமா, அதே நீ சொன்ன மாதிரி ரைட் ஹேண்டே வந்து நம்ம ஸ்லாவியா பிரகால் ஆடினதுக்கும் இன்னைக்கு நேத்து ஆடினதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அவன் வந்து கிரியேட் பண்ற ஒரு அதாவது ஒரு ஒரு செம விஷயம் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா, there is a difference between a player who can create chaos and create magic. இப்போ இப்போ ஏன் வந்து ஒரு 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 ட்ரிபிளரே எடுக்கிறேன்னு வச்சுக்கோயேன். இப்போ ஒரு டோக்கு மாதிரியான ஒரு பிளேயர் இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். தே கேன் கிரியேட் கயாஸ். இந்த பக்கம் ஏதாவது முன்னாடி போவான், இப்படி வெளியே போவான், அப்படி வெளியே போவான். ஒரு ட்ரிபிளிங் பண்ணி ஒரு மேனை பீட் பண்ணி ஏதாவது ஒரு கயாஸ் கிரியேட் பண்றது, ஒரு கோல் கிரியேட்டிங் சான்ஸ் கிரியேட் பண்றது, அது வந்து கயாஸ் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஃபுட்பால்ல வந்து நம்ம வந்து ட்ரிபிளர்ஸ்க்கு. ஆனா லமீன் மாதிரி ஒரு பிளேயரு மேஜிக் ப்ரோ, ஹி வில் கிரியேட் மேஜிக். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, கயாஸ் கிரியேட்டர் வந்து அவனை வந்து நமக்கு தெரிஞ்சிடும், அவன் வந்து சரிடா ஒரு 4 மேல பீட் பண்ணுவான், பீட் பண்ணி ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணுவான் அப்படின்னு. ஆனா லமீன் மாதிரி ஒரு பிளேயர் ஏன் மேஜிக் கிரியேட் பண்றான் அப்படின்னு சொல்றோம்னா, அவன் பிளேயரை பீட் பண்ணியும் கிரியேட் பண்ண முடியும், பீட் பண்ணாம ஒரு ட்ரிவையா பாஸும் போட முடியும், இல்ல டக்குன்னு ஒரு ரோண்டோ மாதிரி ஒன் டச் போட்டு ஆட முடியும், ஒரு 4 பேரை ட்ரிபிள் பண்ணி கண்டினியூஸா எடுத்துட்டு போக முடியும், ஒரு ரெயின்போ ஃபிளிக் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். அவனால பண்ண முடியாததே கிடையாது. ஒரு ஒரு ரிலையன்ஸ் ஆன அதர் பிளேயரே தேவையில்ல. அந்த ஒரு அவுட் ஆஃப் நோவே ஒரு மேட்ச் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளேயரால மட்டும்தான் முடியும். இது வந்து நான் ஏன் வந்து இப்போ அது போன மேட்ச்ல வந்து அவன் பெருசா எதுவும் பண்ணல, ஆனா நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, அவனுக்கு தெரியுது நான் பெருசா எதுவும் பண்ணல. ஓகே, இப்போ நான் வேற மூலியமா எந்த வழியா காட்ட முடியும், பிரஸ் மூலியமா காட்ட முடியும், நான் பிரஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்ததுக்கு காரணம் நீ சொன்ன மாதிரி லமீனோட பெஸ் தான். அதே மாதிரி தான் ஃபிளிக்கும் சொல்லியிருந்தான். வந்து ஃபிளிக் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஐம் வெரி வெரி ஹாப்பி வித் த வே லமீன் ஸ்கோர் த கோல், பட் ஐம் வெரி ஹாப்பி வித் த வே ஹி பிரஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் கோல் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ வந்து இந்த மாதிரி கோல் நீ இண்டிவிஜுவலா நம்ம பிரைஸ் பண்ணலாம், ஆனா ஒரு டீமுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நீ பண்ற பிரஸ். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தேன், நான் ஒரு முறை சொல்லியிருந்தேன், ரூனியை பார்த்து லமீன் கத்துக்கணும் அப்படின்னு நான் சொன்ன ஒரே விஷயம், அவன் டிஃபென்சிவா எவ்வளவு ஹெல்ப் பண்றான், பிரஸ் எவ்வளவு பண்றான் அப்படிங்கிறது தான். அதையும் வந்து இப்போ அவன் லமீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறது வந்து எனக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஆஸ் அ ஃபேனா வந்து, நான் எல்லா மேட்சும் நீ போய் பிரஸ் பண்ணி எல்லா மேட்சும் நீ, ஏன்னா நீ ஃப்ரண்ட்ல அவ்வளவு பண்ற, ஸோ யூ ஹேவ் தட் லெவரேஜ், நீ அவ்வளவு பண்ண தேவையில்ல அப்படின்னு. ஆனா எப்பெல்லாம் டீமுக்கு தேவையோ அப்பெல்லாம் நீ பண்ணணும், அதை தான் பண்ணான். ஐ எம் சோ ஹாப்பி. நானும் ஃபிளிக்கு மாதிரி தான் சொல்றேன், எனக்கு அந்த கோலை விட அவன் ஆஃப் த பாலா இருக்கட்டும், ஆன் த பாலா இருக்கட்டும், அவன் கிரியேட் பண்ற மேஜிக் தான் வந்து எனக்கு வந்து போன மேட்ச்ல வந்து அந்த பிரஸ் பண்ணதா இருக்கட்டும், ஒரு ட்ரிவையா பாஸ் போட்டு லெவன்டோஸ்க்கு ஒரு பாஸ் போடுவான், அது வந்து பினிஷ் பண்ணிடுவான்னு நினைச்சேன் நான், அது மிஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யா அண்ட் 3-0 நம்ம 1 பாயிண்ட் லீடை வந்து திருப்பி வாங்கியாச்சு, பேக் டு டாப் ஆஃப் லாலிகா போயாச்சு. அப்படி இருக்கும் போது ஒரு குரூஷியல் சாம்பியன்ஸ் லீக் ஃபிக்சர் நம்மளுக்கு மிட் வீக்ல, நம்ம டாப் 8 குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 8 டீம் வந்து 13 பாயிண்ட்ல இருக்காங்க. பிஎஸ்ஜி, நியூ காசல், அதுல வந்து அந்த 8 டீம்ல ஒரு 3 டீம் அவங்களுக்குள்ளே விளையாடிக்கிறாங்க. சோ இது வந்து சோ வந்து அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சொல்லு 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 சொல்லு. இல்ல இது வந்து நம்மளுக்கு ஒரு பிரில்லியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் இன் டு த டாப் 8ன்னு சொல்ல வந்தேன்.
அதான் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த 8 டீம்ல ஒரு 2 டீமோ என்னமோ நான் பார்த்தேன். அவங்களுக்குள்ளே விளையாடிக்கிறாங்க. அந்த அந்த பிஎஸ்ஜி நியூ ஹாஃப்ல இருக்கிறதே கேசல். விளையாடிக்கிறாங்க. இல்ல அவங்களே விளையாடிக்கிறாங்க. அதே மாரி டாப் ஆஃப்ல இருக்கிற டீமோட விளையாடுறாங்க. சோ வி நோ தட் ஓகே தே ஆர் கோனா லூஸ். அந்த மாதிரியான ஒரு டீம் இருக்காங்க. நான் பார்த்தேன். நான் பேர் மறந்துட்டேன். பட் ஒரு ஸ்போர்ட்டிங் கூட யாரோட விளையாடுறாங்க. நான் மறந்துட்டேன் யாரோட விளையாடுறாங்கன்னு. இந்த மாதிரி ஒரு 2 டீம் வந்து ஓகே தே ஆர் கோயிங் டு லூஸா அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா எவன் என்ன வேணா பண்ணிட்டோம். நமக்கு ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம கிட்ட சான்ஸ் இருக்கு. நம்ம ஹோம்ல ஆட போறோம். கோப்பன்ஹேகன் வந்து நீ எவ்வளவு பெரிய கோப்பன்ஹேகன் டீமை கூட்டிட்டு வந்தாலும் பார்சலோனா டீம் ஹோம்ல ஆடுறீங்க அப்படின்னா 3-0 4-0 ஜெயிச்சே ஆகணும் அவங்கள வந்து. எஸ்பெஷலி இட்ஸ் a crucial கேம் வேர் இஃப் திஸ் வின் இஸ் கோயிங் டு கிவ் யூ டாப் 8 யூ ஹேவ் டு கோ அண்ட் வின் இட் நோ மேட்டர் வாட். அப்படிதான் நான் பாக்குறேன். பிளேயர் இருக்கான், பெட்ரி இல்ல, பிராங்கி டியாங் இல்ல, அவன் இல்ல, இவன் இல்ல, எவன் இல்லைன்னா கூட நீ ஹோம்ல ஆடுற, சாம்பியன்ஸ் லீக்ல நீ ஆடுற, உனக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், நீ பெரிய இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னு உன்னோட ஆஸ்பிரேஷன் இருக்கு. விளையாடி காட்டு பிச்சில். இதை விட உனக்கு சான்ஸ். ஏன்னா நீ வந்து இப்போ நீ எந்த சுச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்னா, நம்ம அது மட்டும் ஜெயிக்கிறோம், அடுத்தவன் ஜெயிக்கிறானா தோக்குறானான்னு பார்த்து நம்ம இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்லயே நம்ம இல்ல. நம்ம ஜெயிக்கிறோம், நல்ல கோல் டிஃபரன்ஸோட ஜெயிக்கிறோம் அப்படின்னா நம்ம டாப் 8 கன்ஃபார்ம். ஸோ அப்படி இருக்கும் போது ஐ வாண்ட் த பாய்ஸ் டு கிக் இன். ஐ வாண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றது, இந்த கிம்மிக்கெல்லாம் வேணாம் எனக்கு. அதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம். ஏன்னா வந்து ஜெயிக்கணும் இந்த மேட்ச் நம்ம, அவ்வளவுதான். ஒரே இதுதான். பிராங்கி இல்ல, பெட்ரி இல்ல, இப்படி இருக்கும்போது மிட்ஃபீல்ட்ல நம்ம யாரை போட்டு ஆட போறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி என்னோட மிட்ஃபீல்டுல நான் வந்து எரிக் காசியாவையும் டானி ஆல்மோவையும் தான் போட்டு ஆடுவேன். மேபி ஃபிளிக் வந்து கசாடோவையும் டானி ஆல்மோவையும் போட்டு ஆட போறாரா அப்படின்னு தெரியல. அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கோப்பன்ஹேகன் பிளேயர்ஸ் எல்லாம் பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த மாதிரி டீம்ஸோட பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க பின்னாடி மிட் பிளாக் போட்டு உட்கார தான் போறாங்க. நம்ம எப்ப பால் லூஸ் பண்ண போறோமோ அப்ப அடிக்க தான் போறாங்க நம்மள கவுண்டர்ல. அந்த மாதிரி கவுண்டர்ல அடிக்கும் போது கசாடோ சஸ்டெயின் ஆவானான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நிறைய கொஞ்சம் லூஸ் பாசஸ் போடுறான். ஸோ எந்த அளவு வந்து அவன் வந்து அந்த ஒரு பிக் ஸ்டேஜுக்கு இன்னும் அவன், ஏன்னா இதே கசாடோ தான் பாயன் மணிச்சோட ஆடினான், நமக்கு ஸ்டார்ட் பண்ணான். ஆனா அந்த கசாடோ இப்ப இல்ல, ஃபார்ம் டிப்னால. ஸோ வந்து நான் வந்து இந்த 2 மிட்ஃபீல்டு தான் எதிர்பார்க்கிறேன். எரிக் அண்ட் ஃபெர்மின், ஐயோ டானி ஆல்மோ. ஆல்மோ. நீ என்ன நினைக்கிற மேட்ச் போறதுக்கு முன்னாடி அண்ட் உன்னோட ஐடியல் இது என்ன? ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி கூண்டே பால்டே திருப்பி பேக் டு பிளேயிங் 11 கன்ஃபார்மா. டிஃபென்ஸ் வந்து ஐ திங்க் ஜெராட் மார்டின் அண்ட் குபார்சி வில் ஸ்டார்ட். போன மேட்சே வந்து எல்லோ வாங்காம இருந்திருந்தானா ஐ திங்க் ஃபுல் 90 ஆடி இருப்பான் ஜெராட் மார்டின். பட் ஆக்சுவலா அது எல்லோவே இல்லடா, அவன் மேலேயே படலடா. அது இந்த லூசு பையன் ரெஃப்ரிக்கு எல்லோ கொடுத்துட்டான். அதான் நான் ரெஃபரி பத்தி பேச வேணாம்னு தான் நான் அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஏன்னா அப்புறம் வேண்டாம். பட் யா ஐ திங்க் ஜெராட் மார்டின் வந்து ஆடுவான். ஸோ ஜெராட், குபார்சி, கூண்டே, பால்டே. அப்புறம் மிட்ஃபீல்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி கசாடோ விட ஐ வுட் ப்ரிஃபர் எரிக் அண்ட் ஆல்மோ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபெர்மின் ஆல்சோ பேக் டு த ஸ்டார்டிங் 11. ஸோ எரிக், ஆல்மோ, ஃபெர்மின், அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ராஃபா, யமால் அண்ட் மேல லெவன்டோவ்ஸ்கி டாப். ஸோ தட் வுட் பி த ஐடியல் பிளேயிங் 11. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு ஹோம் ஃபிக்ஸ்டர். எஸ், இந்த சீசன் நம்ம யூசிஎல்ல வந்து ரொம்ப 50-50 தான் ஆடி இருக்கோம். ஈஸியா ஜெயிக்க வேண்டிய கேம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு 3-3 டிரா பண்ணிலாம் லாஸ்ட் மினிட்ல போய் தோப்போம், இல்ல தேவையில்லாம ஒரு ரெட் கார்டு வாங்கி தோப்போம். ஸோ இந்த சீசன் யூசிஎல் வந்து ரொம்ப 50-50 தான் இருந்திருக்கு. அண்ட் கோப்பன்ஹேகன் வந்து லாஸ்ட் கேம் நாப்போலி கூட 1-1 டிரா பண்ணியிருக்காங்க. அண்ட் வில்லாரியால 3-2 தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ கோப்பன்ஹேகன் வந்து டேபிள்ல வந்து 26th இருக்காங்க. 26th இருக்காங்க. ஆனா ஸ்லாவியா பிராகாவும் அப்படிதான் இருந்தாங்க. நம்ம கூட ஆடுறதுக்கு முன்னாடி என்டையர் யூசிஎல் கேம்பெயின்ல 2 கோலோ 1 கோலோ தான் அடிச்சிருந்தாங்க. சோ நம்ம எந்த டீமும் லைட்டா எடுத்துக்க கூடாது. அட் த சேம் டைம் everyone is a gangster unless you play Barcelona-வா? ஹோம்ல ஆடுறோம், ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு. ஆப்வியஸ்லி பெட்ரி அண்ட் டியாங் ஒரு பெரிய மிஸ் தான். பட் வி ஷுட் கெட் த ஜாப் டன்.
அண்ட் ஏன்னா நம்ம கையில தான் இருக்கு. இது வேற யாரும், வி ஆர் நாட் டிபெண்ட் ஆன் எனி அதர் டீம் டு லூஸ் ஆர் ட்ரா டு குவாலிஃபை. நீ போற, நீ உன் கேம் ஆடி நீ கோல் அடிச்சு வின் பண்றன்னா நீ டாப் 8ல இருக்க. ஸோ நம்ம மெரிட்ல நம்ம டாப் 8 குவாலிஃபை பண்ணணும் இந்த கேம்ல. ஸோ நான் சொன்ன மாதிரி இட் டெஃபினெட்லி வந்து ஒரு ஈஸி ஃபிக்சர் கிடையாது. டஃப், லைக் என்ன சொல்றது, ஆன் பேப்பர் மேபி நீங்க பார்க்கும்போது சொல்லலாம், ஏய் என்னடா யாருமே தெரியாத பிளேயர்ஸா இருக்காங்க அப்படின்னு. பட் நம்ம இந்த சீசன் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். எல்லா டீம் கூட ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். ஸோ மினிட் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிமி செகண்ட் ஹாஃப் கிமிக்லாம் வேணாம். மினிட் 1ல இருந்து ப்ரெஸ் பண்ணு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 கோலை போடு, அதுக்கப்புறம் வந்து கோல் டிஃபரன்ஸ்க்காக ஆடு, அதுக்கப்புறம் கேபிட்டலைஸ் பண்ணு, அவ்வளவுதான். எஸ், அவ்வளவுதான். அதான் நான் எதனால அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் சொன்னேன் அப்படின்னா, இப்போ நம்மளோட காம்படிட்டர், அதாவது இந்த பாயிண்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா இந்த 13 பாயிண்ட்ஸ்ல 8 டீம்ல இருக்கிறது ஸ்போர்ட்டிங் ஒருத்தங்க இருக்காங்க. ஸ்போர்ட்டிங் வந்து அத்லெட்டிக் கிளப் ஆடுறாங்க, அவே ஆடுறாங்க. அத்லெட்டிக் கிளப் இங்க ஸ்பெயினுக்கு வந்து ஆட போறாங்க. அதே மாதிரி பிஎஸ்டியும் நியூ காஸ்லும் ஆடுறாங்க, ஓகேவா? அதே மாதிரி செல்சி நாப்போலி அவே போய் ஆட போறாங்க. அதே மாதிரி டாட்மண்ட் இன்டர் ஆடுறாங்க. ஸோ இன்டர் வந்து பாயிண்ட் லூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி டாட்னம் பிராங்க்ஃபர்ட் போய் அவே ஆட போறாங்க. அதே மாதிரி அட்லெட்டிகோ மட்ரிட் போர்டோ கிளிமெட் ஆடுறாங்க. அட்லெட்டிகோ மட்ரிட் போர்டோ கிளிமெட் ஆடுறது நான் ஏன் ஒரு இதுவா சொல்றேன் அப்படின்னா, போர்டோ கிளிமெட் போன மேட்ச்ல மேன் சிட்டி அடிச்சிருக்காங்க. என்னதான் அவங்க வந்து மெட்ரோபாலிட்டன் ஆடினா கூட அவங்க அந்த கான்ஃபிடன்டோட வருவாங்க. ஸோ இது நமக்கு வந்து இது வந்து சரியான சான்ஸ். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அதே டீம்ல அந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கிறது நம்ம மட்டும்தான் ரொம்ப ஒரு ரிலேட்டிவ்லி, நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு கோப்பன்ஹேகன் சொன்னா கூட ரிலேட்டிவ்லி வீக்கர் சைடு நம்ம ஆட போறோம். ஏன்னா மற்ற எல்லாருமே ஒரு மாதிரி ட்ரிக்கி பிக்சர்ஸ் தான் ஆடுறாங்க. ஸோ வந்து தெர் இஸ் நோ அதர் டைம் டு கேபிட்டலைஸ் மோர் தென் திஸ் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இதுலயும் வந்து நம்ம கோட்டை விடுறோம் அப்படின்னா வந்து இட்ஸ் ஆன் த பிளேஸ் அண்ட் ஆன் த கோச் தான். அக்ரீட், பர்ஃபெக்டா நீங்க சொன்னீங்க. அண்ட் ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஃபைனல் மேட்ச் டே, குரூப் ஸ்டேஜஸ் ஃபைனல் மேட்ச் டேவா இருக்க போகுது சாம்பியன்ஸ் லீக்ல மக்களே. அண்ட் நீங்க யாராவது எல்லா மேட்சும் ஒரே டேல ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, லாஸ்ட் டே யூஸ்வலா அப்படிதான் இருக்கும். ஸோ தட் எந்த டீமுக்கும் அட்வான்டேஜ் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால ஸோ நம்ம லைவா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும் தட் நம்ம கதை என்ன, சாம்பியன்ஸ் லீக்ல டாப் 8 முடிகிறோமா, லைவ் பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு கோல் போக போக. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க யாராவது வாட்ச் அலாங்க்கு ஜாயின் பண்ண விரும்புறீங்க ஃபார் இந்த கோப்பன்ஹேகன் பார்சா மேட்ச் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க, இல்லைனா வந்து நம்ம ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மிட் வீக் ஃபிக்சருக்கு வந்து ஐ ஒன்ட் பி ஏபிள் டு ஜாயின் ஃபார் த வாட்ச் அலாங். ஸோ நீங்க கண்டிப்பா மக்கள் வரீங்க, மக்கள் கேட்குறீங்க வாட்ச் அலாங் அப்படின்னா வந்து கண்டிப்பா போடலாம். நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, நீங்க வரீங்க. ஏன்னா வந்து யாருமே இல்லாம நான் மட்டும் தனியா பண்ணக்கூடாது இல்ல. ஸோ அதனால வந்து எனக்கும் ஆஃபீஸ் இருக்கு, நான் லேட்டா வந்துட்டு பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க சொல்லுங்க, நீங்க கமெண்ட்ல வைங்க. இல்ல ப்ரோ நான் வந்து வாட்ச் லாங் வந்து எனக்கு வந்து ஸ்கிரீன்ல வரதுக்கு இல்ல, நான் வந்து ஜாயின் பண்றேன், நான் வந்து கமெண்ட்ல அவைலபிளா இருப்பேன் அப்படின்னாலும் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்து பேசுறதுக்கு ஓகேனா அதையும் சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு ஓகே அப்படின்னா டூ ரீச்சஸ் ஆன் அவர் இன்ஸ்டா ட்விட்டர் so that we might be able to get the conversation across and deliver it. அதுதான் நான் சொல்லுவேன். Yeah, with that said, we have come to the end of the episode. Yes, on that note மக்களே, once again thank you so much for all the support of late வீடியோஸ்லயும் சரி லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லயும் சரி. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே வந்து இந்த வீடியோக்கும் வந்து லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. 950 ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்லோலி கிளைம் பண்ணி வந்துட்டே இருக்கோம் அந்த 1Kக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து இது பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட்ஸில் உங்கள் கருத்து என்ன, நம்ம போன கேம் பற்றி பேசினது, கோப்பன்ஹேகன் மேட்ச் பற்றி பேசினது எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் ஆன் தட் நோட் மக்களே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். see you in the watch along or preview review வீடியோ. நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. we will do our best to do whatever we can. Take care. Bye bye மக்களே.